ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே மினிகாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாப் ரேசிங்கோட மாஸ்டர் 787Bயோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த கார் ஜாப்பனீஸோட ரேசிங் காரோட தலையெழுத்தையே மாற்றி எழுதின கார் இது. இதோட ஹிஸ்ட்ரியை லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரோட டீட்டெயிலிங் பார்த்துடலாம். மினி ஜிடி அண்ட் பாப் ரேசிங்கோட டைகாஸ்ட் காரோட டீட்டெயிலிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்களோட ஒர்க்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த கார் ஒரு மூவிங் பார்ட் டைப்பில் இருக்கும். பெயிண்டிங்கு டீக்கல் ஒர்க்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது. செம அக்யூரன்சியாக இருக்குது. 1:64 ரேஷியோவில் இவ்வளோ ஷார்ப்பாக டீக்கல் ஒர்க்ஸ் பண்ணது வேறு லெவலில் இருக்குது. இந்த காரோட ஹெட்லைட்டு வெறும் அக்லரிக் பீஸு கட் பண்ணி ஒட்டி வச்ச மாதிரிலாம் இல்லை, அதுலேயுமே நல்ல டீட்டெயிலிங்காகவே கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே லப்பர் டயர்ஸ் தான். அலாய் வீல்ஸ்லாம் செம்ம டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த டயரில் இருக்கிற டன்லாப்போட டீக்கல்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இதில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்பான்சர்ஸ் நேமும் ரேசர்ஸ் நேம்ஸுமே நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா இது ஒரு டாப் நாச்சான டைகாஸ்ட் ஒர்க். இது கண்டிப்பாக எல்லாருக்கையும் இருக்க வேண்டிய கார் இது. நிறைய பேர் இதை ஹார்ட் பீட்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் இதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இருந்தாலுமே தரமான பொருளாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் கலெக்ஷனில் இருக்க வேண்டிய கார் தான் இது. ஏன் இந்த கார் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா, 1991 ஜாக்வார், மெர்சிடஸு, ஃபெராரி, ஃபோர்டு ரேசிங்கில் எப்போவுமே இவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வாயை பொழக்கிற மாதிரி ஜாப்பனீஸ்காரன் ஒரு சம்பவம் செஞ்சான். அதுதான் R26B4 ரோட்ரி இன்ஜினு. ஜெர்மன் மெக்கானிக்ஸ்லாம் இந்த இன்ஜினை பார்த்து பயங்கரமாக கலாச்சாங்க. ஏன்னா இந்த இன்ஜின்லாம் 24 ஹவர்ஸ்க்கு தாக்கு பிடிக்காதுன்ட்டு சொல்லிட்டாங்க. ரேஸுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கார் 9000 RPM சவுண்டோட ஆடியன்ஸை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த சவுண்டு புது ஃபீலை கொடுத்துச்சு. அதனாலே இந்த காரோட சவுண்டுக்கு தனி ஃபேன் ஸ்பேஸே இருக்குது. இந்த ரேஸில் மொத்தம் 3 ரேசரு. அதில் மெயினானா ஜான் ஹார்பெட்டு. இந்த 24 ஹவர்ஸ் ரேசிங்லேயே முக்கால்வாசி அவர் தான் ஓட்டியிருப்பார். ஏன்னா அவருக்கும் இந்த வண்டிக்கும் செம கனெக்டில் இருந்துச்சு. ஏன்னா இவர் ரேஸ் வின் பண்ணிட்டு பேர் இவர் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனார். ஏன்னா இவரை காரை விட்டு வெளில வரும்போதே இவர் மயக்கடிச்சு விழுந்துட்டார். அதுவும் இல்லாமல் அந்த ரேசிங் நடக்கிற டைமில் அவரோட இயர்பட்ஸ் தவறி கீழே விழுந்துருச்சு. அதனால அவர் அந்த சத்தம் அவருக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பிங் ஆகி நிறையவே டீஹைட்ரேட் ஆகிட்டார். ஸோ அதனால் அவர் ரேஸ் முடிஞ்சவொடனே மயங்கிட்டார். ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இவர் 1991 வின் பண்ணார். ஆனால் இவர் போடியம் ஏறினது 2011. என்ன விஷயம்னா, இது மாஸ்டாவோட ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் போடியம் 2011 ரெடி பண்ணி அதில் நிற்க வச்சு அழகு பார்த்தாங்க. இது ரேஸ் பண்ணி வின் பண்ணதை விட ரேஸ் பண்ணி முடித்த உடனே இந்த காருக்கு வந்த சிக்கல் தான் ரொம்ப அதிகம். என்ன விஷயம்னா, ஒட்டுமொத்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த காரை பற்றியும் இந்த மெக்கானிக்ஸை பற்றியும் கொஞ்சம் பொறாமப்பட ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் தப்பாக ஏத ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காரை இன்ஜினை பிரித்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் இந்த காரோட இன்ஜினை பிரித்து பார்க்கும்போது எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஏன்னா ஒரு 24 ஹவர் ரேசிங் ஒன்று இன்ஜின் மாதிரியே இல்லை. அது புதுசாகவே இருந்தது. ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கார் கூட நேர்மையாக போராடி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த காரை பார்க்கும்போது எனக்கே ஒரு மோட்டிவேட்டட் பீஸாக தான் தெரியும். இது ஜாப்பனீஸ் மெக்கானிக்ஸுக்கு விடாமுயற்சி கிடைச்ச வெற்றி. எவன் எது வேணால் சொல்லுங்கடா, என் பொருள் தரமாக தான் இருக்குன்ட்டு ஜாப்பனீஸ் அன்னைக்கு எல்லா பிராண்டுக்கிட்டையும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னி வரைக்குமே JDM காஸ்க்கு தனி ஃபேன் ஃபாலோயிங் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அவள் தான் கைஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.